தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமி அனுகிரகத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த 4 ராசி, ஒரு 4 ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தின் மூலமாக பல ஜென்ம சாபங்கள் தீர ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பம், அதாவது ஆடி மாதத்துடைய பிற்பகுதி, அடுத்தது ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆடி, அதாவது சூரிய பகவான் கடகராசியிலே பிரவேசிக்கிறதும் இந்த ஆகஸ்டில் 15 நாள் வரைக்கும் இருக்குது. அடுத்த 15 நாள் ஆவணிங்கிற தன்னுடைய சொந்த வீட்டில் பிரவேசிக்கிறார். இந்த ரெண்டோடைய இடமும் எப்படின்னா, தந்தை வழி பாவங்கள், தாய் வழி பாவங்கள், தந்தை வழி சாபங்கள், தாய் வழி சாபங்கள் நீங்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம். நம்ம லைஃப்பில் தந்தை வழியில் தாய் வழியில் நிறைய சாபங்களை சந்திச்சிருப்போம். நிறைய சாபங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இதனாலேயே நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிற காரியம் நடக்காமே இருக்கும். எத்தனை முயற்சி நான் எடுத்தாலும் சார் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த சாபங்கள் தான். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, சில பேர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எங்கெங்க பழிக்க போகுது, என்ன வேணாலும் திட்டுறா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய விசித்திரமானது. ஒரு மனிதன் உண்மையான சோகத்தோடு, உண்மையான ஒரு வருத்தத்தோடு ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக பலிக்கும். அதே நேரத்தில் சில பேர் ரொம்ப மந்திர ஜபங்கள்லாம் பண்ணவங்க, ரொம்ப அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவனுடைய வார்த்தையும் பலிக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த வார்த்தையை பலிக்கிறதுனால என்ன பலன்னா, அந்த கெட்டவனுக்கு, அந்த கெட்ட மனுஷி ஒரு ரொம்ப கெட்ட மனுஷியாக இருக்கா அப்படின்னா அவள் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக மற்றவங்கள பலிக்கும், நல்லவங்கள பலிக்கும். அப்போ அதை பழிக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க அதனால் துன்பப்பட்டு அந்த துன்பம் அவனுக்கு எவனாக மாறும். யார்? சாபம் கொடுத்தவனுக்கு. இந்த சாபம் கொடுத்தவனுக்கு உடனடியாக ஒரு கெட்டவன் சாபம் கொடுக்குறான் நல்லவனை பார்த்து. அதனால் நல்லவனுக்கு ஒரு அழிவு ஏற்படுது, ஒரு வருத்தம் ஏற்படுது, ஒரு வருத்தம் ரொம்ப சிரமத்துக்குள்ளே போகிறான். இதோடைய காரணம் என்ன அப்படின்னா, இவன் நல்லவன் கஷ்டப்பட்டதுனால் அந்த கெட்டவனுக்கு அழிவு ஏற்படும். இது என்னங்க இது டைரெக்டாக கெட்டவனை அழிச்சுட்டு போயிடலாமே. ஆனால் கெட்டவனை அழிக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு துஷ்ட சக்தியை கொண்டு வந்திருப்பான். ஒரு துஷ்டமான ஆள், அவனை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. அவன் நல்ல வரத்தையும் நிறையா வச்சுருப்பான். அதனால தான் அவன் கெட்டவனாக இருக்கிறான். அப்போ அந்த கெட்டவனை அழிக்கிறது தன் வாயால் அவன் கெட்டு போகணும். தன் செயலால் கெட்டு போகிறத விட தன் வாயால் கெட்டு போகணும். அப்போ இவன் சில சாபங்களை கொடுத்து அந்த சாபம் அவங்க அதில் கஷ்டப்படும் பொழுது இந்த நல்ல மனுஷனுக்கு சாபம் கொடுத்ததுனால் அவன் அழிஞ்சு போவான். இது ஒரு ரூட்டு. இதனால தான் என்ன ஆகுதுன்னா, பல பேரோட வாழ்க்கையில் நிறைய நல்ல மனுஷங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதில் தான் நிறைய இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம் அப்பா வழி சாபம், அம்மா வழி சாபம். இது நீங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நேரம் பல ஜென்ம சாபங்கள் தீரும். இதுக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் நான் இறுதியாக சொல்கிறேன். இதை மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள், நல்லது நடக்கும். பல ஜென்ம சாபங்கள் விலகிறதும், நினைச்சது நடக்கிறதும், கேட்டது கிடைக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஒரு 4 ராசிகளுக்கு இந்த செய்திகளை பேச போகிறோம். இவங்க எங்கெல்லாம் போனால் சாபங்கள் விலகும், இவங்களுக்கு நினச்சது எப்படி கிடைக்கும், கேட்டது எப்படி கிடைக்கும். அதை விட இந்த 4 ராசிக்கு இன்னொரு கூடுதலாக 2 ப்ரமோஷன் கொடுக்குறான். மதிப்பு உயரப்போகிறது.
அதுக்கு நீங்கள் 4 ராசி ரொம்ப அவசியம். என்னென்னா சிலரை தவிர்க்க வேண்டும். ரொம்ப முக்கியம் இந்த 4 ராசியை தான். சிலரை தவிர்க்க வேண்டும். அப்போ தான் உங்கள் தலையெழுத்தே மாறும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். மற்றவங்களை விட நீங்கள் 4 பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம். இதில் என்னென்ன நடக்கும், யார் யாரை தவிர்க்கணும், எப்படி மதிப்பு உயரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். முதல்ல பல ஜென்ம சாபம் தீர்றதுக்கு இந்த 4 ராசிக்காரர்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது மரங்கள் நடுவது உத்தமம். மரம், ஆமாம், இந்த ராசியில் பிறந்திருக்கிற நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த நட்சத்திரம், ரிஷப ராசினா இந்த நட்சத்திரம், மிதுன ராசினா ஒரு 4 நட்சத்திரம், தனுசு 4 நட்சத்திரம், மகரம் 4 நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய அந்த மரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரங்களை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம், விஷ்ணு ஆலயங்களில் கொண்டு போய் கொடுங்க. முடிஞ்சால் பொது இடங்களில் நடலாம். நீங்கள் எங்கே நீங்கள் அந்த மரம் நடணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பாக நடங்க. அப்போ தான் உங்களுடைய முழு எண்ணங்கள், முழு சாபங்கள் தீரும். அது ஆலயங்களில் இந்த மரங்களை கொடுக்கலாம். இடம் இருக்கிற இடத்துல புராதனமான ஆலயங்களில் கொண்டு போய் கொடுங்க. ரிஷபராசியில் பிறந்த நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்கள். அடுத்த மாதிரி மிதுன ராசியிலே, தனுசு ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு உரிய மரங்கள். இதை நீங்கள் நடும்போது மதிப்பு உயரும். நிச்சயமாக உங்கள் சாபங்கள் விலகும். இந்த மாதம் அது உங்களுக்கு சிறப்பு. இதை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். என்ன நட்சத்திரத்தில் இப்போ எனக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பஞ்சாங்க ரீதியாகவே நான் சொல்லக்கூடிய செய்திகளை நான் சொல்கிறேன். இந்த 4 நட்சத்திரத்துக்கும் நீங்கள் கூகுள் கூட சர்ச் பண்ண வேண்டாம். நானே உங்களுக்காக பஞ்சாங்க ரீதியாகவே நான் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாபங்கள் விலகிறத நம்ம சும்மா பேருக்கு கேட்டுட்டு, இது எங்கங்க நீங்கள் எந்த கோயிலில் போய் நான் பண்ணணும் அப்படின்னா, எந்த கோயிலும் இல்லை, உங்கள் ஊரில் பக்கத்தில் சிவ ஆலயம், உங்களுடைய வைணவ ஆலயம், சிவ ஆலயங்களிலே செய்வது ரொம்ப உத்தமம். சிவ ஆலயம், வைணவ ஆலயத்தில் செய்கிறது ரொம்ப உத்தமம். அது உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, அதில் கிருத்திகை நட்சத்திரத்தில் வருவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அத்தி மரம் நடுவது சிறப்பு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் அத்தி மரம் நடுவது சிறப்பு. அதுக்கு அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாவல் மரம். அடுத்தது மிருக சீரிஷ நட்சத்திரம், ரிஷபமும் மிதுனமும் இருப்பீங்க, நீங்கள் கருங்காலி. ஆமாம். அடுத்தது திருவாதிரை செங்கரு அப்படிங்கிற மரம் நடுவது சிறப்பு. புனர்பூசம் கொய்யா மரம். இதை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களில் நீங்கள் இந்த எங்கே இருக்குது இந்த செடின்னு கேட்டு, இல்லை விதை இருக்கான்னு கேட்டு வாங்கி நீங்கள் இது பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இது ரொம்ப விசேஷம். ஆமாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மாமரம். அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா வஞ்சி மரம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பலாசு மரம், பலாமரம் நீங்கள் நடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரவங்க இதே மாதிரி தான். நீங்கள் பலாசு, அடுத்தது எருக்கு, அடுத்தது வன்னி, இந்த மரங்கள் நடுவது நல்லது. நீங்கள் எங்கே இந்த நீங்கள் நிறைய இடங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது, வாங்கி இதை நடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா சாபங்களும் விலகும். ஆமாம், 4 ஜென்மா சாபம், 7 ஜென்மா சாபமும் விலகும். இது மரம் நடுவது நாள். இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாருங்கன்னா மதிப்பும் உயரும். அடுத்தது பாருங்கள், நினைச்சது நடக்கக்கூடிய விஷயங்கள், கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு நல்ல ஞாபக சக்தியில் வர்றது, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்கிறது, இது மாதிரி நினைச்சது நடக்கும், கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ரிஷபம், மிதுனம், தனுசு, மகரம், இந்த ராசிக்காரர்கள் அவசியம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களும்
தனுசு ராசிக்காரர்களும் சிவ ஆலயத்தில் ருத்ர ஜபம் பண்ணுவது நல்லது. ரிஷப ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் ருத்ர ஜபம் பண்ணுவது நல்லது. சிவ ஆலயத்தில் ஜபம் பண்ணி அபிஷேகத்தை கொடுக்குறது. மிதுன ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மிதுனம் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பெருமாள் கோவிலில் பாராயணம் செய்து பெருமாளுக்கு ஆள் உயர துளசி மாலை சாத்தினீங்கன்னா நிச்சயமாக நினச்சது கிடைக்கும், நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். உங்கள் தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னா இந்த 4 ராசிகளுக்கு இந்த நேரம் ரொம்ப ஒரு அற்புதமான நேரம். சிலரை தவிர்ப்பது நாள். அந்த சிலர் யார் அப்படின்னா ரொம்ப முதல்ல முக்கியம் ரிஷபம் மிதுனம் தனுசு மகர ராசிக்காரர்கள் சில்லறையை விரும்புபவர்களை தவிர்த்துருங்க. சில்லறையாக பேசுகிறவங்களை தவிர்த்துருங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க என்ன உறவாக இருந்தாலும் அவங்கள நீக்கிடுங்க, வேண்டாம், இதுதான் முடிவு. ரொம்ப கலீஜியாக பேசுகிறவங்கள தூக்கிடுங்க, வேண்டாம். அருவிருப்பாக பேசுகிறவங்கள வேண்டாம், அவங்களாம் திருந்த மாட்டாங்க. இந்த நேரம் அவங்கள நீக்கணும். அதுமாதிரி பணத்தை விரும்புவாங்க, ஒன்லி மணி மைண்டாக இருப்பாங்க, அவங்கள மாதிரி ஆட்களை நீங்கள் நீக்கிடுங்க. அவங்களால ரொம்ப நீங்கள் சிரமம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் நம்மளுடைய நலன், நம்மளுடைய ஆசைகள், எண்ணங்களை முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளை வெறுக்கக்கூடிய தன்மைகள் உள்ளவங்களை நீக்கிடுங்க. இவங்களை நீக்கினாதான் உங்கள் தலையெழுத்து மாறும். அதை விட்டுட்டு தேடிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாருக்கும் நிறைய கொட்டி கொடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம மேலே யார் அபிமானமாக இருக்காங்களோ, அன்பாக இருக்காங்களோ, நமக்கு ஒன்றுன்னா கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக கொட்டி கொடுக்கணும். இந்த நேரம் கெட்டிக்காரத்தனங்கிறது அதுக்கு பேர் தான். அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்திங்க. ரிஷபராசி, மிதுன ராசி, தனுசு ராசி, மகர ராசி கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் தலையெழுத்து மாறுது. நல்ல மனுஷங்க உங்கள் கண்ணு முன்னாடியே வருவாங்க, அவங்கள மிஸ் பண்ணாதீங்க. கெட்ட மனுஷங்களை மனசிலிருந்து எடுத்து எரிஞ்சிடுங்க, வேண்டாம். இனிமேலும் மாறாது. காலம் நமக்கு இதை தான் உத்தரவாக கொடுக்குது. இதை மட்டும் பயன்படுத்திங்க. மரம் நடுங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, குடும்பம் செழிப்பாக இருக்கும், நல்லது நடக்கும். உறவுகளே, இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சாதான் பலனான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு. இதை வேண்டானா விடுறது வேற, ஆனால் இதை விமர்சனம் செய்ய வேண்டாம். செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.